அண்ணி, உங்க வயிறு எரியுதுன்னு எனக்கு தெரியுது. இந்தாங்க, இந்த தண்ணியை குடிச்சு ரிலாக்ஸ் ஆகுங்க. எப்பா, அப்படியே ஆத்திரத்துல அந்த சத்யா கழுத்தை புடிச்சு திருகிற மாதிரி இருக்க நீ. அடேங்கப்பா, உள்ள வயிறு மட்டும் எரியல நீ, உள்ள காடே அப்படியே பத்து எரியுது போல இருக்கே. சுபத்ரா, அண்ணி ஒரு நிமிஷம். ஏன் கேள்வி என்னன்னா, அந்த சத்யாவை நினைச்சு ஒரு பாட்டில் தண்ணிய அப்படியே ஒரேடியா காலி பண்ணிட்டீங்களே. இதே போல அவளை எப்ப ஒரேடியா காலி பண்ண போறீங்க? அதுக்கான நேரம் வரும். அதுதான் அண்ணி, அதுதான் எப்போ? யார் வீட்டு காசை யார் எடுத்து தானம் பண்றது அண்ணி? இப்படியே அந்த சத்யா பெட்டு ஃபுட்டுன்னு அடுத்தவங்க கிட்ட குட்டு வாங்கிக்கிட்டே இருக்கறா. நீங்களும் அவ கையால குட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்களே அண்ணி. சுபத்ரா, வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமா போச்சு. அண்ணி, அதை விட அந்த சத்யாவோட அட்டகாசம் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதான் நேத்தே சொல்லிட்டேன்ல, அவ என் கூட நேரடியா மோதி இருந்தா இந்நேரம் அவளை காலி பண்ணிருப்பேன். இந்த வீட்டு மருமகளா போயிட்டா, என் புள்ள அர்ஜுனோட பொண்டாட்டியா போயிட்டா. அதனால ஒண்ணுமே டைரக்டா செய்ய முடியாது, இன்டைரக்டா மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். அண்ணி, அவ உங்களை டைரக்டா அட்டாக் பண்ணும்போது நீங்க எதுக்கு இனிமே நடிக்கணும்? அவ கத்தியோட நிக்கிறா, நீங்க ஜூஸ் போட எலுமிச்சம்பழத்தோட நிக்கிறீங்க. அட்லீஸ்ட் அந்த எலுமிச்சம்பழத்தையாவது அப்படியே கொள்ள புழிஞ்சு விடலாம்ல. Shut up! எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா? ஷபா, உங்க இஷ்டம் அண்ணி. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? சரி, நீங்க இன்னும் என்னதான் பண்றீங்க நானும் பாக்குறேன். சேதுதான் இத டீல் பண்ண கரெக்டான ஆளு. அவனையே கூப்பிடுறேன். சேது, எதுவும் குறுக்க பேசாம நான் சொல்றத மட்டும் செய். நீ அங்க அபிய பொறுப்பான ஆள் யார்கிட்டயாவது விட்டுட்டு சாயந்தரத்துக்குள்ள இங்க வரணும். ஐயோ, ஏன் புருஷனா? அது வெண்ண வெட்டுற கத்தியாச்சே. அத வச்சா இந்த அம்மா திருப்பாச்சியார்வாளோட சண்டை போட போகுது. சுத்தம் எல்லாம் வழிச்சுக்கிட்டு போகுது. நாம நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அக்கா, நான் என்ன பண்ணணும்? சரிக்கா, நான் ஏர்போர்ட்டோட வந்துடுறேன்க்கா. கல்யாணி, உன்னை பத்தி தான் நினைச்சேன். கரெக்டா போன் பண்ணிட்ட. என்னடி இன்னைக்கு என்னாச்சு? நான் அரேஞ்ச் பண்ண ஓல்டேஜ் ஆளுங்க வந்தாங்களா? ஓல்டுன்னு சொல்லாத, வந்தவங்க எல்லாம் கோல்டு. அப்படியே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. செல்வநாயகிக்கு எந்த சந்தேகமும் வரல. அர்ஜுன் வேற எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரா? வேற வழியே இல்லாம மூக்கால அழுதுட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டாங்க. சரி சரி, செல்வநாயகிய கலாய்ச்சதெல்லாம் போதும். தேவி அக்கா விஷயத்துல அடுத்தது என்ன பிளான்? ஆமாண்டி, இனிமே எனக்கு டைம் இல்ல. எப்படியாச்சு அபி மாமாவையும் அக்காவையும் சந்திக்க வைக்கணும். அதுக்கு ஏதாச்சும் செய்யணும்டே. சரி, இந்த அம்மா தெரியாம அபிய ஏற்காடுக்கு அனுப்புச்சா இல்ல உன் ரகசியத்தை எல்லாம் மோப்பம் பிடிச்சிருச்சா? இல்ல இல்ல, என் அக்கா உயிரோட இருக்கிறதோ நான் என் அக்காவோட தங்கச்சிங்கிறதோ இன்னும் செல்வநாயகிக்கு தெரியாது.
அதனால யதார்த்தமா தான் மாமாவை ஏற்காடுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ அபி அங்க, தேவி அக்கா இங்க. சரி, எப்படி அவங்கள சந்திக்க வைக்க போற? மாமாவை ஏற்காடுல இருந்து வர வைக்க முடியாது. அதனால நாங்க தான் எப்படியாச்சும் பிளான் பண்ணி ஏற்காடுக்கு போகணும். செல்வநாயகி எப்படி உன்னை ஏற்காடுக்கு அனுப்புவா? சான்ஸே இல்ல. சான்ஸே இல்லாத இடத்துலதான் ஏதாவது சந்தர்ப்பம் காத்துட்டு இருக்கும். முயற்சி செஞ்சா முடியும். அதுக்கு மேலதான் என் ஆபத் பாண்டவ புருஷன் இருக்காரே அர்ஜுன், அவரை வச்சுதான் சாதிக்கணும். ஏய் சத்யா, பாவண்டி அவரு. என்ன நடக்குதுன்னே தெரியாம உனக்கு அவ்வளவு உதவி செய்யறாரு. அது நான் வாங்கிட்டு வந்து வரோம். அபி மாமா அக்கா பிரச்சனை முடிஞ்சதும் என் அர்ஜுனை அப்படி நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என் புருஷனுக்கு நான் பிராய்ச்சித்தை செய்வேன். மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் தான் நீங்க. அது இருக்கட்டும், நீ எந்த நேரத்துல வேணாலும் ஏற்காடுக்கு கிளம்ப ரெடி ஆயிக்கோ. நானுமா? சரி, ஓகே. சரிடி, பாய்.